Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்றைக்கும் ஒரு சில சுவாரஸ்யமான டெக் அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். நான் ரெகுலராக டெக் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பண்ண முடியல. கண்டிப்பாக அதெல்லாம் சீக்கிரமாகவே சரி பண்ணிக்கிறேன் நண்பர்களே. கண்டிப்பாக ரெகுலரான டெக் அப்டேட்ஸ் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப சீக்கிரமாக வரும். பார்ப்போம் எப்போன்றதை நான் ப்ராமிஸ் பண்ண விரும்புகிறேன். நான் சொல்லிட்டு பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ பார்ப்போம், எப்போலேருந்து முடியுதோ அப்போலேருந்து கண்டினியூவாக பண்ணுவேன். இப்போ என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், ஆப்பிளோட லேப்டாப் வாங்கி ஒரு ஸ்டூடெண்ட் ஏமாந்துருக்காரு. ஃப்ளிப்கார்ட் எப்பவும் பண்ணுற வேலையை திரும்பவும் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அவங்க அந்த ஸ்டூடெண்ட் ஆப்பிளோட ஆப்பிள் மேக் M1 ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காரு 72,000 ப்ரைஸில். ஸோ அவர் எதிர்பார்த்த டேட்டில் அந்த லேப்டாப் வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சர்வீஸ் பர்சன் ஓடிபியை முன்னாடியே கொடுத்துருங்க, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவர் கொடுக்கலையா கொடுத்துட்டாரா அப்படின்றது தெரியல. ஆனால் அவர் போட்டிருக்க போஸ்ட்டில் அந்த லேப்டாப்புக்கு எனக்கு ரீஃபண்ட் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா லேப்டாப் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் இருக்குது. ஸோ அதனால் செல்லர் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எப்பவும் ஃப்ளிப்கார்ட் சொல்கிறக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஃப்ளிப்கார்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தானே வாங்கினீங்க, அது எப்படி உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு ரீஃபண்ட் அதை சொல்ல பார்த்தீங்களா, அந்த லேப்டாப்புக்கு பதிலாக அவருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோட 3000 ரூபாய்க்கான ஸ்பீக்கர் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்து ஷாக்கான அவர் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்விட்டரில் ஒரு பக்கம் போஸ்ட் பண்ணி, ரெடிட்டில் ஒரு பக்கம் போஸ்ட் பண்ணி, ஒரு வழியாக இப்போ செல்லர் சைட்லேருந்து நாங்கள் ரீஃபண்ட் தரோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களாம். ஒரு நல்ல எல்லாம் தெரிஞ்ச ஒரு சிலருக்கு சப்போர்ட் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி ரீஃபண்ட் கிடைக்குது. ஆனால் ஏமாறுறவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்கங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு உங்களுக்கு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் வருது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ண விட்டுனாலும் உங்களுக்கு செக் பண்ணி வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். செக் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஓடிபி கொடுக்காதீங்க, ப்ராடக்ட் வாங்காதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் ரிட்டன் போங்க அப்படின்னு சொல்லிடுங்க. சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு ரிட்டன் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் ரிட்டன் போட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அக்செப்டே பண்ண மாட்டாங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் பண்ணுறது ஓவராக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தான் புரியல. முடிஞ்ச அளவு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணதை தவிர்த்துக்கோங்க நண்பர்களே. அடுத்து ஐஃபோனோட 15 சீரிஸ் செப்டம்பரில் வந்துடும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் செப்டம்பர் வராது, தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஐஃபோனோட 15 சீரிஸில் தண்டர்போல்ட் போர்ட்டோட டைப்-C போர்ட் வரும்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்படிலாம் வர வாய்ப்பு இல்லையாங்க. எப்போ மாதிரி USB 2.0 போர்ட்டோட தான் வரப்போகுதாம். 480 MB/s ஸ்பீட் தான் சப்போர்ட் பண்ணுமா. இது ஐஃபோனோட 14 இருந்த சேம் ஸ்பீட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னடா மாற்றம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட கேள்வியும் இருக்குது. தண்டர்போல்ட் போர்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நடந்துருக்கிறது ஏமாற்றம் தான். ஐஃபோன் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, எதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கு அப்படின்றதும் புரிய மாட்டேங்குது. பெருசாக ஒன்றும் அப்கிரேடில் கொடுக்குறத நல்லா கொடுக்குறாங்க. ஒரு சில ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுமே நல்லா தான் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் அவ்வளோ விலை கொடுத்த ஐஃபோன்ஸுக்கு ஏன் போகணும் ஒன்றுமே புரியலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து டிவிஎஸ்லேருந்து TVS X அப்படின்ற அவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக லான்ச் பண்ணியிருக்காங்க. 140 கிலோமீட்டர் ரேஞ்ச் கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா தான் இந்த நியூஸே கவர் பண்ணலாம் அப்படின்னு நான் உள்ளே போனேன். ஸோ சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான டிசைனில் ஒரு 140 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் இருக்கிறதுல அதிக ப்ரைஸில் ஸ்கூட்டி சேல் பண்ணுற, எலக்ட்ரிக் ஸ்கூட்டி சேல் பண்ணுற ஒரு கம்பெனியாக வராங்க. ஆமாங்க, 2 லட்ச ரூபா ப்ரைஸில் லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ 2 லட்ச ரூபா ப்ரைஸில் இந்த ஸ்கூட்டி வாங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. டிவிஎஸ் அப்படின்ற பேருக்காக வேணால் ஒரு சிலர் வாங்கலாம், மற்றபடி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க. ஏன்னா ஒரு நார்மல் ஸ்கூட்டி 1.25 லட்ச ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு 1 லட்ச ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். ஸோ எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட்டை நம்ம பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணாலே வருஷக்கணக்காக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்து சந்திராயன் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ எல்லாருமே அதை நினச்சி பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது யூடியூப்லேயும் Chandrayaan-3 ஒரு மைல் ஸ்டோனாக பதிச்சிருக்கு. என்ன தெரியுமா, இது வரைக்குமே ஒரு வீடியோவை லைவாக பார்க்குறவங்களோட கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் மேட்ச் தான் பார்த்துருக்காங்க. 6 மில்லியன் யூசர்ஸ் ஒரே நேரத்தில் பார்த்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது Chandrayaan-3 நேற்று நடந்த அந்த கடைசி லேண்டிங்கை பார்க்குறதுக்கு மட்டும் மொத்தம் 80 லட்சம் பேர் யூடியூப்ல லைவை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முதன் முறையாக யூடியூப்ல 80 லட்சம் பேர் ஒரே வீடியோவை பார்த்துருக்காங்களாம். 8 மில்லியன் யூசர்ஸ் ஒரே நேரத்தில் பார்த்து ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. அடுத்து சாம்சங்கோட S23 FEயும் வரப்போகுதாங்க. ஆமாம், சாம்சங்கோட S23 FEயோட லீக்ஸ் வந்திருக்கு. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் லான்ச் ஆகுமாம். இதில் 6.4 இன்ச்சஸ் எப்போ மாதிரியான AMOLED 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட குவால்காமோட Snapdragon 8 Gen 1 ப்ராசரோட 50 MPக்கான மெயின் கேமரா, 4500 mAh பேட்டரி, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
எனக்கு இதை பார்த்தோன்னே என்னடா இதுக்கு முன்னாடி வந்த மொபைல் இப்படி தானே இருந்தது, புதுசாக ஒன்றுமே பெருசாக இல்லையடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை சாம்சங் லவராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஐக்கூவோட IQoo Z7 Pro வரப்போகுது. ஏற்கனவே Z7S லான்ச் பண்ணியிருந்தாங்க. Z7 Pro வர 31ஆம் தேதி லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு மீடியாடெக் ப்ராசர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7200 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஓகேயான ஒரு நல்ல ப்ராசர். இது வந்து ஒரு 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 12 கேமரா செட்டப்போட OIS சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வர ஒரு 31ஆம் தேதி லான்ச் ஆகுது. அதே மாதிரி மோட்டோவோட G84 5G இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது. இது செப்டம்பர் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்டோ திரும்ப ஒரே விஷயத்தை பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன மொபைல்ஸ் மாதிரியே தான் இதுவுமே இருக்குது. எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி அதே Snapdragon 695 அப்படின்ற ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்பவும் மாதிரியான POLED 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே இருக்க போகுது. கூடவே 50 MPக்கான கேமரா இந்த டைம் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 16 MP ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஓவராலாக ஒரு 21,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கலாமா. என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. கேமராவில் மட்டும் OIS வந்திருக்கு. மற்றபடி சொல்கிறது எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மொபைல்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. அடுத்து தாம்சன்லேருந்து ஒரு லேப்டாப் வரப்போகுது அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த தாம்சன் லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்க போகுதாம். ஆமாம், சமீபமாக வந்து கவர்மெண்ட் ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில லேப்டாப்போட இறக்குமதி, அது போக ப்ராடக்ட்ஸோட இறக்குமதி இதெல்லாம் தடை பண்ணியிருந்தாங்க. இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படியே இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் நொய்டாலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி வர ஒரு லேப்டாப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தாம்சன்லேருந்து அடுத்து ஒரு நல்ல லேப்டாப் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. பாப்போம், இந்தியாவிலேயே உருவாக்குறாங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு மொக்க லேப்டாப் மொக்க ப்ராடக்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இவங்க நல்லா பண்ணி எட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து ஐக்கூலேருந்து IQoo Z8 அது போக IQoo Z8X அப்படின்ற ரெண்டு மொபைலையும் சைனாவில் வர 31ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி Z7 Pro வரும்னு பார்த்துருந்தோம். ஸோ கூடவே Z8X ரெண்டு மொபைலும் வரப்போகுது. இதில் நல்லா இல்லாத விஷயம் என்னென்னா இந்த டைமும் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது. நல்லா இருக்கிற விஷயம் என்னென்னா இந்த டைம் ஒரு 64 MPக்கான OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா யூஸ் பண்ண போகிறாங்க. 5000 mAh பேட்டரி, 120 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராசருக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8200 இந்த ப்ராசர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசராக இருக்க போகுது. ஒரு 25,000 ப்ரைஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டீலாக தான் இருக்கும். அது போக ஐக்கூவோட Z8X இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறது எதுவும் இல்லை. எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இந்த Snapdragonோட 695 ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ பாப்போம் மொபைல் எப்படி இருக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். வர 1ஆம் தேதி லான்ச் ஆகுது. அடுத்து அமேசானில் ஒரு சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் ஓணம் சேல் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து வர 20ஆம் தேதியிலேருந்து வர 30ஆம் தேதி வரைக்கும் சேல் நடக்குது. என்னடா சேல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எது இருந்தாலுமே இதுக்குள்ளே உங்களுக்கு டெலகிராமில் தெரிஞ்சிருக்கும். ஸோ பெருசாக ஆஃபர் எதுவும் இல்லை. செக் பண்ணி பாருங்கள் ஓணத்துக்கு தேவையான ப்ராடக்ட் ஏதாவது இருக்கான்னு. உங்களுக்கு ஆஃபர் இருந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் பெருசாக இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சேல் நடக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரியல்மிலேருந்து Realme 11 5G 11X 5G அப்படின்ற ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 11 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ப்ரைஸ்லையும் 11X 5G 18,000 அப்படின்ற ப்ரைஸ்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஒரு LCD டிஸ்பிளேயோட தான் வருது. மீடியாடெக்கோட 6100+ அப்படின்ற ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 108 MP மெயின் கேமரா 11 5Gலையும் 64 MP மெயின் கேமரா 11X 5Gலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே 11Xல 33 வாட்டும் 11ல் 67 வாட்டும் இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்படி சொல்கிறது, இந்த மொபைல் உண்மையாக சொன்னால் ரியல்மி தலைகீழ பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய நல்ல மொபைல் 18,000 ரூபாய்க்கு இருக்கும்போது இது என்னடா மொபைல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு 20,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு போயிட்டீங்கனாலே லாபா அக்னி மாதிரியான மொபைல், அதை விட பெட்டரான ஒரு சில மொபைல்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெருசாக சொல்கிற அளவுக்கான நல்ல மொபைல் இல்லைங்க. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். குறிப்பாக நிறைய மொபைல் லான்ச் பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதை தவிர வேறு என்ன வீடியோ வேணும், எந்த மாதிரி கண்டென்ட்டாக நம்ம வந்து இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்.